மியாவுடன் காட்டில் அரிய மூலிகைகளை தேடிக் கொண்டிருந்தார். மியா 6 வயது. அவள் கை லீலாவின் கையில் இருந்தது. அவர்கள் மண் பாதையில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது காற்றும் இல்லாமல் காடு பறவைகள் பாடவில்லை. பூச்சிகள் கூட ஓசை இல்லாமல் இருந்தன. மரங்கள் குலுங்கின. மேலே இருந்த பறவைகள் பயந்து கொண்டு பறந்தன. அடுத்த சார்காலத்தில் யானைகள். கீழே மியா தனியாக இருந்தாள். நடுங்கினாள். யானை ஒன்றும் அவளுடன் சேர்ந்தே இறங்கியது. அதற்குள் ஒரு சிறிய மஞ்சள் நிற குஞ்சு புதர்களை சரிந்து வந்தது. சிறியதொரு கோழி குஞ்சு. ஆனால் அதன் வெடிகளில் தீ போல தைரியம். அது கூப்பிட்டது. யானை சற்று பதறியது. குஞ்சு ஒரு கிளையில் ஏறி தன்னை காட்டி காட்டி யானையை வேறு வழியில் இழுத்துச் சென்றது. லீலா மண்டியிட்டு விழுந்தாள். மியாவை கட்டிப்பிடித்தாள். அவள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். குஞ்சு அமைதியாக பார்த்தது. பிறகு